என்ன இது, நம்ம நினைக்கிறது ஒண்ணுமே சக்சஸ் ஆக மாட்டேங்குது. நம்ம பேசுறது ஒண்ணுமே அம்மாவும் அண்ணனும் கேட்கவே மாட்டேங்காங்க. ஒருவேளை நமக்கு தான் பேச தெரியலையோ? இல்ல அண்ணியை எப்படியாச்சும் வீட்டுக்குள்ள வர வைக்கணும். அதுக்கு என்னன்னு பண்ண நான் ரெடியா தான் இருக்கேன். எப்படி என் கல்யாண பேச்ச ஆரம்பிக்காம இருக்க போறாங்க? கண்டிப்பா ஆரம்பிப்பாங்க. வரட்டும், அப்புறம் இருக்கு. அது வர பச்சை தண்ணி வாயில படவே கூடாது. பவித்ரா, பவித்ரா செல்லம். ஏய் பவித்ரா, இங்க பாரு, உனக்கு பிடிச்ச சிக்கன் பிரியாணி எடுத்துட்டு வந்திருக்கேன். ஒரு வாய் வாங்கடி அம்மா கிட்ட இருந்து. தயவு செஞ்சு எடுத்துட்டு போயிரு. நான் ரொம்ப கோவமா இருக்கேன். தேவையில்லாம இதை தூக்கி என் மூஞ்சில எரிஞ்சிருவேன். ஏன்டி இந்த பாடு படுத்திட்டு இருக்க? 2 நாளா சாப்பிடாம கிடக்கியடி. ஆமா, ரொம்ப முக்கியம். நான் சாப்பிட்டா என்ன, சாப்பிட்டாட்ட உங்களுக்கு என்ன? உங்க வேலையை பார்த்துட்டு கொஞ்சம் போறீங்களா? சும்மா ஏதாவது இருந்து கடுப்பு கிளப்பிக்கிட்டு இருக்காதீங்க. அப்புறம் எனக்கு கோவம் வந்ததுன்னா என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. ஏன் பவித்ரா இப்படி பிடிவாதம் பிடிக்க? பூமாரி இந்த வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு உன் அண்ணன் சம்மதிக்கணும்ல. அவனுக்கு விருப்பம் இல்லாத நீ செய்யலாமா? ஓஹோ, அண்ணனுக்கு விருப்பம் இல்லையில, அதே மாதிரி எனக்கு இப்ப சாப்பாட்டுல விருப்பம் இல்ல. தயவு செஞ்சு எடுத்துட்டு போறியா? இங்க பாரு பவித்ரா, இதெல்லாம் தேவையில்லாத பிடிவாதம். இப்படி எல்லாம் இருக்காத. நாளைக்கு உன்னை பாக்குறதுக்கு மாப்பிள்ளை வீட்டுல இருந்து வர்றாங்க. அவங்க கிட்ட ஒரு வார்த்தை சரின்னு சொல்லுடி. உன் அண்ணன் வாழ்க்கை தான் இப்படி ஆயிடுச்சு, நீயாச்சும் சரின்னு சொல்லுடி. சும்மா எடுத்துட்டு போயிரு. நாளைக்கு வந்தாங்கன்னு வை, அவங்களுக்கு என்ன கச்சேரின்னு எனக்கு தெரியாது. ஏன்டி இப்படி எல்லாம் பண்ற? ஆமா, அப்படிதான் பண்ணுவேன். அண்ணி இந்த வீட்டுக்குள்ள வரட்டும், அப்புறமா நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருக்கேன்ல. சும்மா எதுக்கு தேவையில்லாம இது பண்ணிட்டு இருக்கீங்க என்ன போட்டு? அது நடக்காத விஷயம். ஏன்டி இப்படி பிடிவாதம் பிடிக்கிற? அதெல்லாம் நடக்கும், நினைச்சா முடியும். சும்மா தட்டையை தூக்கிட்டு வந்துட்டாங்க. யாரு கேட்டா பிரியாணி? நான் என்ன பிரியாணி சாப்பிடாத உலகத்திலேயே இருக்கேன்? பிரியாணி பார்த்தாலும் ஆன்னு சாப்பிட்றதுக்கு. ஐயோ, வாய் வேற ஊறுதே. லைட்டா டெம்ட் வேற ஆயிட்டே இருக்கு. என்ன செய்யவோ தெரியல. சே, அண்ணியை பேசாம கூப்பிடுறேன்னு சொல்லலாம்ல. அந்த பிரியாணி தட்டையை வாங்கி அப்படியே சாப்பிட்டுருவேன் நான். பவித்ரா, கண்ட்ரோல் கண்ட்ரோல். இருக்கிற பிரச்சனை காணாதுன்னு இவ வேற பிரச்சனையை கிளப்புறா. என்ன செய்யனே தெரியல ஒண்ணுமே. நாளைக்கு வேற மாப்பிள்ளை வீட்டுல இருந்து வர சொல்லியாச்சு. அவங்களுக்கு என்ன பதில சொல்ல? இவ ஏன் தான் இப்படி இருக்காளோ தெரியல. அந்த பூமாரிக்காக தன்னோட வாழ்க்கையை இழக்க முடியுமா? ஏன் பவித்ரா, நான் யாருக்கிட்டையும் எதுவும் பேச விரும்பல. தயவு செஞ்சு போறியா அங்க இருந்து? நான் என்னடி தப்பு பண்ண? என்னமோ நான் தான் பூமாரியை வீட்டு விட்டு துரத்துன மாதிரி பேசிட்டு இருக்கேன். அவ படிக்காம இந்த வீட்டுக்குள்ள வந்துட்டு அவ வீட்டை விட்டு வெளியே போயிட்டா. உன் அண்ணனுக்கு பிடிக்கல, அதுக்கு நான் என்னடி செய்ய முடியும்? ஏன் மேல கோவப்பட்டுட்டு இருக்க? அதெல்லாம் எனக்கு தெரியாது. பூமாரி என்ன இந்த வீட்டுக்குள்ள வரணும், அப்பதான் நான் கல்யாணத்துக்கு சம்மதிப்பேன். இல்லைன்னா எனக்கு கல்யாணமும் வேணாம், எதுவுமே வேணாம். பவித்ரா, நீ தேவையில்லாம என்கிட்ட பிடிவாதம் பிடிச்சிட்டு இருக்க. இதெல்லாம் நல்லதுக்கு இல்ல, சொல்லிட்டேன். அம்மா, வா கார்த்திக். என்னாச்சு? பிரியாணி தட்டையை கையில வச்சிட்டு இருக்கீங்க, சாப்பிடலையா? எனக்கு இல்லப்பா, இது பவித்ராக்கு. பவித்ராக்கா? அவகிட்ட கொடுத்தோம்னா இதுக்குள்ள முடிச்சிருப்பாள. என்னாச்சுமா? அதை ஏன் கேட்க? 2 நாளா சாப்பிடாம கிடக்கா கார்த்தி. சொன்னா கேட்கவே மாட்டேங்கிறா. சாப்பிடாம இருக்காளா? ஏன், என்னாச்சு? ஏன் பவித்ரா, உடம்புக்கு ஏதாவது முடியலையா? ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரலாமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஒன்னும் இல்லைன்னா ஏன் சாப்பிடாம இருக்க? சாப்பிட வேண்டியன. அம்மா சொல்லுங்க. கார்த்திக், நாளைக்கு பவித்ராவை பார்க்க மாப்பிள்ளை வீட்டுல இருந்து வரேன்னு சொல்லிருக்காங்கடா. நான் எதை சொல்றேன், நீங்க எதை சொல்றீங்க? தேவையில்லாத விஷயத்தை பத்தி பேசாதீங்க என் முன்னாடி. சும்மா ரெடி திரிகிற போறேன். தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டு இருக்க வீட்டுல. அப்படியா? நல்ல விஷயம் தானே. எப்போ வர்றாங்க? அதை ஏன் கேட்க? நல்ல விஷயம்தான். ஆனா இவ சரிப்பட்டு வர மாட்டேங்காள. ஏன், இவளுக்கு என்ன பிரச்சனையா? அதான் சொன்னால, பூமாரி இந்த வீட்டுக்கு வந்தாதான் இவ கல்யாணத்துக்கு சம்மதிப்பேன்ட்டு. இங்க பாரு பவித்ரா, இது என்னோட வாழ்க்கை பிரச்சனை. உன் வாழ்க்கை பிரச்சனையில நான் ஏதாவது தலையிட்டா நீ சம்மதிப்பியா? உன் எக்ஸாம் விஷயத்துல தலையிட்டாலே எவ்வளவு திட்டுவேன். இது என்னோட லைஃப் பிரச்சனை, அதுல நீ தலையிடலாமா சொல்லு? அதெல்லாம் தலையிடலாம். நீ அண்ணிய கூட்டிட்டு வா போய். அப்பதான் நான் சாப்பிடவும் செய்வேன், கல்யாணத்துக்கும் சம்மதிப்பேன். என்னடா பண்றது? இதேதான் பிடிவாதமா இருக்கா. என்ன பண்றதுன்னு ஒன்னும் புரியவே மாட்டேங்குது எனக்கு. சே, உன்கிட்ட மாட்டுறதா இவகிட்ட மாட்டுறதான்னு எனக்கு தெரியலடா. நான் என்னமா பண்ண? பூமாரியை கூட்டிட்டு வான்னு சொன்னா நீயும் அதுக்கு சரி சொல்ல மாட்டேங்கிற. அவதான் இப்ப காலேஜ் போய் படிக்க தானே செய்யறா. நம்ம வீட்டுல வந்து அவ இருக்கட்டுமே. அவ படிச்சு முடிச்சோன்னா உன் ஆபீஸ் வேலைக்கு நீ அவளை கூட்டிட்டு போயிருக்க வேண்டின. அம்மா, அதெல்லாம் முடிஞ்ச கதை. அவளுக்கு நான் டிவோர்ஸ் கொடுத்தாச்சு. இனியெல்லாம் அதை ஒட்ட வைக்க முடியாது. அதெல்லாம் நம்ம நினைச்சா முடியும். நம்ம மனசுலதான் எல்லாம் இருக்கு. லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்கா. ஏண்டா கார்த்திக், எனக்கே அப்படிதான்டா தோணுது. உனக்கும் சக்திக்கும் கல்யாணம் நின்று போனது கூட பூமாரி திருப்பியும் இந்த வீட்டுக்கு வரணுங்கிறதுக்காக தான் போல. அப்படிதான் எனக்கே தோணிட்டு இருக்கு. நீங்க வேற ஏமா முட்டாள்தனமா பேசிட்டு இருக்கீங்க? அவளை பார்த்தாலே எனக்கு பிடிக்கல, அவளை இந்த வீட்டுக்கு வேற கூட்டிட்டு வர சொல்றீங்க. பொய் சொல்றவங்கள பார்த்தாலே எனக்கு பிடிக்காதுன்னு உங்களுக்கு தெரியும்ல. சக்தி கூட தான் பொய் சொன்னா. அவளுக்கு மட்டும் சப்போர்ட் ரொம்ப தூக்குது. சும்மா இருக்கியா கொஞ்ச நேரம்? சும்மாலாம் இருக்க மாட்டேன். நான் நல்லா இருக்கணும், என் வாழ்க்கை நல்லா இருக்கணும் நீ நினைச்சனா அண்ணி இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வா. இல்லைனா நாளைக்கு பொண்ணு பார்க்க மாப்பிள்ளை வீட்டுல இருந்து வர சொல்லாத. நான் யாரு முன்னாடியும் ரெடியாகி வந்து நிக்க மாட்டேன். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வரையில வெளியே எங்கேயாச்சும் ஓடிடுவேன். ஏய் பவித்ரா. இல்லடா, இவளை திருத்த முடியாது. அவ சொன்னதுலேயே தான் நிப்பா. நீ என்ன செய்ய அதை சொல்லு முதல்ல.
அதுக்காக பூமாரி கூப்பிட்டு இந்த வீட்டுல வைக்க முடியுமா? ஏன் வச்சாதான் என்ன? என்னமா பேசுறீங்க? ஏண்டா அவ படிக்கலங்கிற ஒரு காரணம் தானே அவனுக்கு பிரச்சனையா இருந்துச்சு. இப்பதான் அவ காலேஜ் போய் படிக்க தானே செய்யறா. அவ பண்ண தப்பெல்லாம் மறந்துரு. பேசாம அவளை போய் கூட்டிட்டு வா. லூஸ் மாதிரி பேசாதீங்க. அவளுக்கும் எனக்கும் டிவோர்ஸ் ஆயாச்சு. அது ஒரு பேப்பர் தானடா. உங்க 2 பேருக்கு இடையில இருக்கத பேப்பர் முடிவு பண்ண முடியுமா? என்னமா இப்படி பேசுறீங்க? உண்மையிலே தான் சொல்றேன் கார்த்திக். அவளை பேசாம வீட்டுக்கு கூட்டிட்டு வா. நீ போய் கூப்பிட்டா பூமாரி கண்டிப்பா வருவா. அவ உனக்காக படிக்கிறா இல்ல, நீ அவளுக்காக கொஞ்சம் சாக்ரிஃபைஸ் பண்ண. அதுக்காக அவகிட்ட போய் மன்னிப்பு கேட்டு அவளை திருப்பி இந்த வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்து என் கூட வச்சுக்க சொல்றீங்களா? அதெல்லாம் நடக்காத காரியம். எனக்கு அவளை பார்க்கும் போதுலாம் அவ பொய் சொன்னதா ஞாபகத்துல வருது. நான் அவளை பார்க்கலாம் கோவத்தை கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்க, அதனால என்னால முடியவே மாட்டேங்குது அது. இங்க பாரு கார்த்தி, தேவையில்லாம நீ மனசை போட்டு குழப்பிட்டு இருக்கன்னு நினைக்கேன். சக்தி தான் உனக்கு இல்லைன்னு ஆயிடுச்சுல. இனி அடுத்து உன் கல்யாணத்துக்கு நீ சம்மதிக்க போறதில்ல. நானும் உன்கிட்ட பலவாறு கேட்டுட்டேன். நீ அதுக்கு எதுவுமே என்கிட்ட பதில் சொல்றதில்ல. அப்ப நீ பூமாரி கூட வாழ்ந்தா என்ன? அதெல்லாம் நடக்காதுமா, முடியாத காரியம். எனக்கு அது விருப்பமும் இல்லை. தயவு செஞ்சு விட்டுருங்க. சரிப்பா, நீ பவித்ராக்காக அவளை கூட்டிட்டு வா. பவித்ரா கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவளை வெளியே போக சொல்லிக்கலாம். என்னமா பேசுறீங்க? ஆமாடா, எனக்கு என் பொண்ணு முக்கியம்ல. வேற என்ன பண்ண சொல்ற? என்ன நீங்க பேசுறது கொஞ்சம் கூட சரியில்லை. அவளை எப்படி கல்யாணம் வர வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் எப்படி போக சொல்ல முடியும்? அப்ப அவள் போவாளா? நீ தான் அவளை பிடிக்கலன்னு சொல்லிட்டீல. அவகிட்ட போய் நடந்தது சொல்லு. எல்லாத்தையும் சொன்னதுக்கு அப்புறம் அவளுக்கே விருப்பம் இருந்தா அவ இந்த வீட்டுக்கு வரட்டும். பவித்ரா வாழ்க்கை அவளுக்கும் முக்கியமா இருந்தா இந்த வீட்டுக்குள்ள அவ வரட்டும். ஆனா ஒண்ணு, இந்த விஷயம் நீ நான் பூமாரி 3 பேர் தவிர வேற யாருக்கும் தெரியக்கூடாது. தெரியாத மாதிரி பாத்துக்கோ. யாருக்காச்சும் விஷயம் கசிஞ்சிருன்னு வை, பவித்ராக்கு அதுக்கு உடனே போயிடும். அவகிட்ட பேசினா அவ சம்மதிப்பான்னு நினைக்கிறீங்களா? நான் பேசினா அவ சம்மதிக்க மாட்டா. வேணா நீங்க வேணா பேசி கூட்டிட்டு வாங்க. இந்த வீட்டுல எல்லாம் சோஃபா, சேரு, டேபிள் அதெல்லாம் கிடக்குதுல, அத மாதிரி அவளும் ஒரு மூலையில இருக்கட்டும். அப்ப நான் பேசி கூட்டிட்டு வந்தா உனக்கு பிரச்சனை இல்லையா கார்த்திக்? எனக்கு என்ன பிரச்சனைமா? நான் ஆபீஸ் போக போறேன், வரப்போறேன், தூங்க போறேன், அவ்வளவுதான். அவ பேசாம இருக்கட்டும், அவ்வளவுதான். நீங்க தான் பவித்ரா லைஃப் முக்கியம்னு சொல்றீங்கல்ல, அப்ப நீங்க வேணா அப்படி செய்யுங்க. ஆனா என்ன யாரும் ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. நான் டிவோர்ஸ் கொடுத்தது தான். இனி அதை யாராலையும் மாத்த முடியாது. சரிடா, நீ டிவோர்ஸ் கொடுத்ததாவே இருக்கட்டும். நான் பவித்ராவோட லைஃபை சொல்லி பூமாரி கிட்ட கேட்குறேன். அவ இந்த வீட்டுக்கு வந்தனா அவகிட்ட கொஞ்சம் ஹார்ஸா நடத்துக்கிறத மட்டும் விட்டுரு. சரி, நீங்க போய் கூட்டிட்டு வாங்க. அவ எல்லார் மாதிரியும் இருக்கட்டும், இந்த வீட்டுல இருக்கட்டும். ஆனா என்கிட்ட எந்த பேச்சும் வச்சுக்கிட கூடாது சொல்லிட்டேன். முதல்ல அவ இந்த வீட்டுக்கு இப்படி வர்றதுக்கு சம்மதிக்கிறாளான்னு பாப்போம். அப்புறம் அவளோட வாழ்க்கையை அவ யோசிச்சு பாப்பாள்ல. எல்லாத்துக்கும் ஓகேனா கூட்டிட்டு வாங்க, இல்லைன்னா லீவ் இட். சரிடா, பேசி பாக்குறேன். இவ வேற சரிப்பட்டு வர மாட்டேங்க கல்யாணத்துக்கு. அதனாலதான் இப்படி பேச வேண்டியதா இருக்கு. சரி, அதெல்லாம் உங்க இஷ்டம். என்ன இதுல இழுக்காதீங்க. ஒரு பொண்ணோட வாழ்க்கையை நம்மளே அப்படி கெடுக்க முடியுமா? இந்த வீட்டுக்கு வந்துட்டு என் பொண்ணோட கல்யாணம் நடந்ததுக்கப்புறம் பூமாரி இந்த வீட்டோட துரத்த முடியுமா? இல்லை, அப்படி நான் ஒரு போரும் செய்ய மாட்டேன். பூமாரி கிட்ட இந்த வீட்டுக்கு உன்னை கார்த்திக் கூப்பிடான்னு சொல்லி தான் நான் கூப்பிட போகிறேன். அவள் கண்டிப்பாக என் பேச்சை மீறாமல் இந்த வீட்டுக்குள்ளே வருவான்ட்டு நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதே மாதிரி என் பொண்ணு கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறமும் பூமாரி இந்த வீட்டில் தான் மருமகளாக இருப்பாள். கார்த்திக் என்ன சொன்னாலும் அவளை நான் அனுப்புகிறதா இல்லை. அவள் தான் இப்போ படிக்க தானே செய்கிறா. அவளை விட்டால் கார்த்திக்கு வேறு யாரும் பொண்ணு கிடைக்காது. அதனால் கண்டிப்பாக இதில் இறங்கி அவளை இந்த வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வர்றதுக்கு முதல்ல வழி பார்க்கணும்.